அன்புக்குரியவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் வாக்கியவான்களாக இருப்பீர்கள். இத்தனை காரியத்தையும் ஒரு வசனத்திலேயே அடக்கி இருக்கிறார் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுகிறது. கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய போதனையின்படி நாம் வாழ்கிற பொழுது நடக்கிற காரியங்கள் தான் இது. இப்போ உண்மையாய் கிறிஸ்துவனுடைய கற்பனையின்படி நடக்கிற பொழுது நடக்கிற காரியங்கள் தான். நேற்று பார்த்தோம் நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிற பொழுது நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய நேற்று பார்த்தோம். இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீதி நிமித்தம். இன்றைக்கு பாருங்கள், மற்றவங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான பல மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, blessed are you when people insult you, number 1, persecute you, number 2, and falsely say all kinds of evil against you because of me. என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி உங்களை குறித்து இல்லாதது பொல்லாது பொய்யான காரியங்களை சொல்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா, இன்றைக்கி நடக்கிற காரியம் அதுதான். கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்கிற பொழுது உபத்திரவங்கள் பாடுகள் எப்படி வருகிறது பார்த்தீங்களா. ஒரு புறத்தில் ஒருவேளை வறுமை, கஷ்டம், பணம் கம்மியாக நிச்சயமான வாழ்க்கை சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு பணம் கர்த்தர் நிச்சயமாய் பட்டினி போட்டு விட மாட்டார். அந்த சூழ்நிலையில் அதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்காக என் நிமித்தம் என்று சொல்லுகிறார். நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள், நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். அதோடு மாத்திரமில்லாமல் உங்களை குறித்து இல்லாதது பொல்லாததை பொய்யாய் சொல்வார்கள். இத்தனைக்கு மத்தியிலே நீங்கள் தேவனுக்கு நீதி உள்ளவர்களாய் நடந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு காலையில் அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோட இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் இயேசு பேசின அந்த வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன். மலை பிரசங்கத்தில் மலை மீது ஏறி அமர்ந்து ஆண்டவர் பேசின வார்த்தைகள் தான். ஆக இந்த பூமியில் நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நினைப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீதி செய்வதாக இருப்போம் என்று சொன்னால், நீதியை நிமித்தம் நிச்சயமாகவே நம்மை மற்றவர்கள் நிந்திப்பார்கள். they will insult you, persecute you, துன்பப்படுத்துவார்கள். they will say all kinds of false things against you, உனக்கு விரோதமாய் பல காரியங்களை பொய்யான காரியங்களை சொல்வார்கள். கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இவைகளை தாங்குகிற கிருபையில் எங்களுக்கு தாரும். இவைகள் மத்தியிலும் நாங்கள் என்றென்றைக்கும் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களை பலப்படுத்தும். இவைகள் மத்தியிலும் நாங்கள் நீதி செய்கிற பிள்ளைகளாய் நடக்க எங்களை நீதியின் பாதையில் நடத்தும். அந்த நீதியின் நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரின் பூமியிலே பாக்கியவதியாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியாக எங்களை நடத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எத்தனை துன்பங்கள் பாடுகள் ஆண்டவரே எங்களுக்கு வந்தாலும் நிமித்தமாக உம்முடைய வார்த்தையின்படி நீதியின்படி நடப்பதனாலே எங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை எங்களுக்கு நினைப்பூட்டி நாங்கள் பாக்கியவான்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே அவைகளை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.